வெல்கம் டு MKSS உலகம். இன்றைக்கி கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி வாழைப்பழம் வச்சு வித்தியாசமாக ஒரு கேக் பண்ணலாம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு முட்டை எடுத்திருக்கேன். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இதோட ஒரு அரை கப்பு பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்தே போட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு விஸ்கு வச்சோ இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு கூட நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். ஒரு விஸ்கு வச்சுக்கிட்டிங்கன்னா கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது அதிகமாக செலவு இல்லாமல் வீட்லேயே ஈஸியாக இந்த கேக் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம கலந்துட்டோம். இதில் ஒரு அரை டம்ளர் பால் ஊற்றிக்கிறேன். ஒரு 100 ml இருக்கும். அரை டம்ளரு கலந்துக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு கப் மைதா மாவு நல்லா சலிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே கலந்துக்கலாம். நம்ம மாவு அளந்த அதே கப்பில் ஒரு 1/4 கப்பு வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்திருக்கேன். நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இதை ஒன்றா கலந்துக்கலாம். ரொம்ப நேரம் இந்த மாவை கலக்கக்கூடாது. எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்ற வரைக்கும் கலந்தா போதும். இந்த அளவுக்கு திக்னஸ் வேணும். இப்போ ரொம்ப உங்களுக்கு திக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். இப்போ இதுவே கரெக்டாக இருக்குது. இந்த அளவேவும் இப்போ நான் ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் மாவு. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு ஒரு கேக் ட்ரை எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பை பற்ற வச்சுட்டு தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை பட்டரை சேர்த்துக்கலாம். பட்டரை சேர்த்துட்டு இந்த பட்டரை எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுக்கலாம். இந்த பட்டரும் உருவட்டும். அப்படியும் இப்போ பட்டர் உருகிருச்சு. எல்லா பக்கமும் தடவியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அந்த சூடோடையே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஜீனி எடுத்திருக்கேன். அதை எப்படியும் நம்ம எல்லா சைடும் இப்படி தூவி விட்டுக்கணும். எல்லா பக்கமும் தூவி விட்டாச்சு. இப்போ ஒரு 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தோலை உரிச்சுக்கலாம். இதை 2ஆ கீறிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண பழத்தை நம்ம ஒன்றா இதில் அடுக்கிக்கலாம். இப்போ வாழைப்பழத்தை நல்லா இந்த மாதிரி அடுக்கியாச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த கேக் பேட்டரை இதில் சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம மாவை உள்ளே சேர்த்தாச்சு. இதை வந்து 2 தட்டு தட்டிக்கலாம். அப்படி அப்போதான் இதில் வந்து பபிள்ஸ் வராமல் இருக்கும். இப்போ குக்கரை உள்ளே ஸ்டாண்டு போட்டிருக்கேன். 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். நம்ம இதை சேர்த்துக்கலாம் உள்ள. நம்ம குக்கரை மூடி விசில் எதுவுமே போடாமல் மூடி போட்டு மூடிக்கலாம். அடுப்பு வந்து மீடியமில் இருக்கட்டும். மீடியமில் ஒரு 40 நிமிஷம் பேக் ஆகட்டும். இப்போ 40 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம குக்கர் திறந்து பார்த்துக்கலாம். கேக் நல்லா பொசுன்னு வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு குச்சியோ இல்லாட்டினா ஒரு கத்தியோ உள்ளே இப்படி விட்டு பார்க்கணும். பார்த்துட்டு மாவு ஒட்டவே இல்லை, நல்லா வெந்துருச்சு. அப்படி மாவு ஒட்டி இருந்துச்சுன்னா இன்னொரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெளியே எடுத்தாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். இப்படியே விட்டுருவோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஆறிடுச்சு. நம்ம இதை வெளியே எடுத்துக்கலாம். இப்போ சுற்றியும் ஒரு கத்தி எடுத்து இதை சுற்றி இப்படி எடுத்து விட்டுக்கலாம். ஒரு தட்டை இப்படி கவுத்திக்கலாம். இது சூப்பராக நல்லா மெல்ட் ஆகி நம்ம போட்ட ஜீனி வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப கம்மியான செலவில் வீட்டிலையே இந்த கேக் செஞ்சிடலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.